வெல்கம் டு எம்எஸ் டயட் அண்ட் லைஃப் ஸ்டைல் சேனல். நான் உங்களோட விஜி. ஸோ நம்ம நிறைய வீடியோஸ் பார்த்துட்டு இருக்கோம், சரிங்களா? ஸோ நிறைய டாக்ஸின்ஸ் பற்றி நம்ம பார்த்துட்டு இருந்தோம். நம்மளோட நேச்சுரல் காஸ், ஃபுட் டாக்ஸின், என்விரான்மெண்டல் டாக்ஸின். இந்த வாரம் இன்னும் ரொம்ப முக்கியமான டாக்ஸின்ஸ் பார்க்க போறோம். ஸோ இந்த டாக்ஸின்ஸ் தான் நம்ம என்ன மாதிரி வேலைகள் நீங்க பாக்குறீங்க, எப்படி நீங்க எல்லாரோடையும் பேசுறீங்க செய்றீங்க அப்படின்றது எல்லாமே கண்ட்ரோல் பண்றது. ஸோ இது என்ன டாக்ஸின் அப்படின்னு பாத்தீங்கன்னா எமோஷனல் டாக்ஸின்ஸ். ஸோ இந்த எமோஷன் அப்படின்றத நம்ம பாடியோட எல்லா செல்ஸையும், நம்மளோட ஹார்மோன்ஸ் எல்லாத்தையும் அதால கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ அந்த பாசிட்டிவ் எமோஷன்ஸ் அப்படின்றத பாத்தீங்கன்னா நம்ம அந்த ரொம்ப சந்தோஷமா இருக்கிறது, நம்ம எல்லாத்துலயும் திருப்தி அடைகிறது, நம்பிக்கையா இருக்கிறது, இது எல்லாமே பாசிட்டிவ் எமோஷன்ஸ். ஸோ இப்பெல்லாம் நீங்க இருக்கும்போது அழகா உங்களோட ஃபுட் டைஜஷன் ஆகும். நீங்க என்ன சாப்பிட்டாலும் உங்களுக்கு எந்த விதமான டிஸ்கம்ஃபர்ட்டும் இருக்காது. ஆனா இதே ஆப்போசிட்டா நமக்கு நெகட்டிவ் எமோஷன், நம்ம துக்கம், வெறுப்பு, குற்ற உணர்வு, கோபம், படபடப்பு, பயம், இதெல்லாம் நெகட்டிவ் எமோஷன்ஸ். இதெல்லாம் இருக்கும்போது என்ன ஆகும்னா, நம்ம அழகா பழமொழி சொல்லுவாங்கன்னா, பட்ட காலிலே படும். நம்ம எப்பதான் டென்ஷனா இருக்குமோ அப்பதான் அடிப்பட்ட இடத்துலயே அடிபடும். இல்லாட்டி யாராவது ஏதாவது பேசிப்பாங்க, திருப்பி வேற விதமான காயப்படும். சோ நம்ம அழகா சொன்னோம் இல்லையா, காலையில எழுந்திருக்கும் போது இன்னைக்கு நாள் எப்படி இருந்துச்சோ தெரியல, காலையில இருந்து ஒரே டென்ஷனாவே இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் நம்ம சொல்றோம் அப்படின்னா, இதெல்லாம் தான் எமோஷன். ஸோ இதெல்லாம் நம்ம கரெக்டா நீங்க வச்சுக்கணும். இதெல்லாம் என்ன என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம பாடிக்கு நிறைய டாக்ஸின்ஸ் போயிருக்கணும். ஏன்னா இது உங்களோட ஹார்மோனை இம்பேலன்ஸ் பண்ண ஆரம்பிக்கும். இதனாலதான் நிறைய தைராய்டு, பிசோஎஸ் இது மாதிரி ப்ராப்ளம் வரும். உங்களோட ஸ்லீப் டிஸ்டர்பன்ஸ் ஆகும். இது நம்மளோட இம்யூனி சிஸ்டம் ரொம்ப வீக்கா, நோய் எதிர்க்கும் சக்தியை ரொம்ப கம்மி பண்ண ஆரம்பிச்சிடும். அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா நிறைய க்ரானிக் பெயின் அண்ட் டிசீஸ் வரதுக்கான சான்சஸ் நிறையவே இருக்கு. இதை நம்மளோட எமோஷன்ஸை நீங்க கரெக்டா பேலன்ஸ் பண்ணணும். நம்ம நிறைய பேர் சொல்லுவாங்க, இல்ல நான் எப்பயுமே சந்தோஷமா தான் இருப்பேன், செய்வேன் அப்படின்றத நீங்க சொல்றீங்க அப்படின்னா உங்களை நீங்க கரெக்டா மானிட்டர் பண்ணுங்க. ஏன்னா இப்ப நம்ம நிறைய பேர் சோசியல் மீடியாஸ் நிறைய யூஸ் பண்றோம். ஒரு 2 நாள் முன்னாடி பார்த்த கோட்ஸ் நமக்கு ரொம்ப மனசை பாதிச்சிருக்காரு. ஆனா அடுத்த 2 நாள் கழிச்சு அதே கோட்ஸ் நீங்க பார்க்கும்போது நம்மளே அறியாம நம்ம லைக் பண்ணுவோம். ஸோ இதுதான் உங்களோட எமோஷனை நீங்க மானிட்டர் பண்ணணும். அப்ப நீங்க என்ன பண்ணணும்னா, உங்க பாடிக்கு நீங்க அட்டென்ஷன் கொடுத்து உங்களுக்கு நீங்க கொடுக்கும்போது நீங்க எவ்வளவு தூரம் உங்களோட எமோஷன்னால நீங்க அஃபெக்ட் ஆக ஆரம்பிக்கிறீங்க அப்படின்றது உங்களுக்கு தெரியாது. ஸோ அடுத்தடுத்த வீடியோஸ்ல இன்னும் நம்ம நிறைய பார்க்கலாம். தேங்க்யூ.